நாம் தமிழர் கட்சியிலேருந்து காளியம்மாள் வந்து விலகிட்டாங்க. அவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துல வந்து ஜாயின் பண்றதா ஒரு நியூஸ் வந்து வந்தது. பட் இன்னைக்கு நடந்த மீட்டிங்ல வந்து அவங்க எதுவுமே ஜாயின் பண்ணல. தமிழக வெற்றி கழகத்தை போய் இவர் இணைஞ்சாரு, அவர் இணைஞ்சாரு, நாளைக்கு அவர் இணைய போறாரு, இன்னைக்கு இணைய போறாரு, இப்படி வந்து பலரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுவும் கொஞ்சம் தூக்கலா வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாவே வந்து இந்த காளியம்மாளை வந்து மையப்படுத்தி காளியம்மாள் வந்து ஏதோ இந்திரா காந்தி மாதிரியும், ஜெயலலிதா மாதிரியும், மாயாவதி மாதிரியும், மம்தா பானர்ஜி மாதிரியும் பலரும் பேசுறதும் பாருங்க. இந்த காளியம்மாள் வந்து அடையாளப்படுத்துறது யார்? நாம் தமிழர் கட்சி தான் காளியம்மாளை அடையாளப்படுத்துது. அதுக்கு முன்னாடி காளியம்மாள் வந்து கூலியம்மாளா இருந்தாங்க. இதுதான் உண்மை. சாதாரண ஒரு ஏழை குடும்பத்துல கூலி வேலை செய்யற குடும்பத்துல இருந்து பிறந்து வந்தவங்க தான் இந்த காளியம்மாள். அப்போ ஒரு கூலியம்மாளை வந்து ஒரு காளியம்மாள்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுவதும் தெரிய வச்சது கேட்டா வந்து நாம் தமிழர் இயக்கம் தானே, சீமான் தானே. அப்போ அதுல இருந்து நீங்க ஒரு மாற்று கருத்தோட நீங்க வெளியே வரீங்கன்னு சொன்னா அந்த மாற்று கருத்தோடு நீங்கள் வெளியே வந்து யாரோட இணையறாங்கன்னு பேசுகிறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நேற்று வரையில் நீங்கள் வந்து சொன்ன இந்த 1000 ரூபாய்க்கு பிறந்தவங்க நாங்கள், இந்த 1000 ரூபாய் கொடுத்தவங்க யாரு? அவங்க கிட்ட தான் நீங்கள் உங்களை பேசிட்டு இருக்கிறாங்க.